ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கொஷின் பேப்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2024ஓடது ஆஃப் த பேப்பர் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்து செகண்ட் செமஸ்டரில் வருது. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, இட் இஸ் ஃபார் 3 hours த எக்ஸாம் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 70. இந்த பேப்பரில் இருக்க மெயினாக 1 mark அண்ட் 5 mark மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1 mark கொடுத்துருப்பாங்க. அதில் யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் த கொஷின். ஸோ இது வந்து எம்சிக்யூ மாதிரி இருக்கும். ஆஸ் யூ ஆல் நோ, ஈச் கொஷின் கேரிஸ் 1 mark. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வென் இஸ் வேர்ல்டு என்ஜிஓ டே அப்சர்வ்டு ஆனுவலி? உலக தன்னார்வ தொண்டு நிறுவன நாள் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 27 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இப்போது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகமான முறையில் தீங்கு விளைவிப்பதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது which is recognized as increasingly harmful to children and young peopleன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்கை தான் இப்போ வந்து அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போகலாம். தி இயர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஸோ அது எப்போனா 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012. குழந்தைகளுக்கு உதவும் எண் பார்த்தீங்கன்னா 1098. சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் 1098. குழந்தைகள் வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ளக்கூடிய மதிப்பீடு டேஷ் என அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா முழுமையான மதிப்பீடு, அதாவது ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட். அது என்னன்னு சொல்லுவோம்னா தட் கன்சிடர்ஸ் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். எல்லா டைமென்ஷனும் ஒரு குழந்தையோட வளர்ச்சியை நம்ம பார்த்து இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹோலிஸ்டிக் assessment. Part B-ல you must answer any 3 questions. ஸோ இதில் ஈச் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க 5 யூனிட்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி எஸ்ஏ டைப் கொஷின் வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒன்று கேட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் ஏதாவது 3 ஆன்சர் பண்ணால் போதும் நீங்கள். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எனி 3 யூனிட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்க எனி 3 யூனிட்ஸ் நீங்கள் வந்து தரோவாக இருந்தால் போதும். அப்போனா உங்களால் 5 மார்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். எஸ்ஏ டைப்பில் 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். மீதி 2 யூனிட்டில் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ரைட்ஸ். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழந்தைகளின் உரிமைகள் பற்றிய மாநாட்டை விளக்குக. ஸோ அது வந்து கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு, அதாவது சிஆர்சி. இதில் வந்து அதை எந்த இயரில் அடாப்ட் பண்ணாங்க, இந்தியா அதை எப்போ சைன் பண்ணிச்சு, அந்த இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேறு கலர் பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி எழுதும்போது இன்னும் உங்களுக்கு அது ப்ரெசன்டபிளாக நல்லா பேப்பர் பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெட்டிங்ஸ்க்கு வேறு கலர், உள்ளே வந்து புல்லட் பாயிண்ட்ஸுக்கு வேறு கலர் கொடுத்து எழுதுங்க. இதோட கீ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்சியில் சர்வைவல்னா ஃபுட் அண்ட் ஹெல்த், ப்ரொடெக்ஷன்னா ஃப்ரம் அப்யூஸ் அண்ட் லேபர், டெவலப்மெண்ட்னா எஜுகேஷன் கல்வி, பார்ட்டிசிபேஷன்னா வாய்ஸ் அண்ட் ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணுது. இதுதான் வந்து பேசிக் ரைட்ஸ் அந்த சிஆர்சி சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயினான கோல் பார்த்தீங்கன்னா என்ஷூர் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன். இது நான் மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸாக இதை ஹெட்டிங்காக போட்டு சர்வைவல்னு போட்டு கீழே ஒரு 2 or 3 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்குக்கு 2.5 to 3 pages நீங்கள் எழுதணும் இல்லையா? ஸோ அது வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்நிலை துஷ்பிரயோகத்தை விவரிக்கவும். அதாவது ஆன்லைன் அபியூஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் என்னெல்லாம் இருக்குது. ஸோ அதில் டைப்ஸ் நீங்கள் எழுதிருங்க. சைபர் புல்லிங், ஆன்லைன் க்ரூமிங், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸ்போஷர் டு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், இதெல்லாம் டைப்ஸு. ஸோ இந்த டைப்ஸு கீழேயே யூ ரைட் 1 or 3 sentences about it. சைபர் புல்லிங்னா என்ன அப்படின்னு, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும், டிப்ரெஷனில் போவாங்க, பயம் வரும், ஃபியர், சோஷியலாக வித்ட்ரா பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்ககிட்ட இருந்து. இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா பேரண்டல் மானிட்டரிங் மூலமாக நம்ம அவங்கள கண்காணிக்கணும், அவேர்னஸ் கொண்டு வரணும் அவங்கக்கிட்ட.
ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ், யாராவது இந்த மாதிரி பண்ணாலும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும், அந்தந்த கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்ட ரிப்போர்ட் பண்ணும். ஸோ ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு சிறார் குற்ற சிக்கல்களை குறிப்பிடுக. மென்ஷன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஜுவினைல் டெலிக்வன்சி. என்னென்ன ப்ராப்ளம்ஸ், எதனால வந்து குழந்தைங்க அந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறாங்கன்னா, பாவர்ட்டினால, புரோக்கன் ஃபேமிலிஸ், பியர் ப்ரெஷர்னால யாருக்கலாம், இல்லைனா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, க்ரைமில் இன்வால்வ் ஆகாங்க, ட்ரக் அப்யூஸ் நடக்கும், ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆவாங்க. இதோட பெரிய இம்பேக்ட் என்னன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த சொசைட்டிஸ், நம்ம சமுதாயத்தையும் இது பாதிக்குது, குழந்தையோட ஃப்யூச்சரையும் இது பாதிக்குது. இது ஒரு சொசைட்டி ப்ராப்ளமாக மாறுது. சைல்டோட ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க வேண்டிய குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது இதனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ். குழந்தை இணக்க பள்ளிகளின் முக்கியத்துவத்தை விளக்குக. அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, சேஃபான என்விரான்மெண்ட் கொடுக்கணும், அங்கே தான் அவங்க செக்யூராகவும் ப்ரொடெக்டடாகவும் இருப்பாங்க சில்ட்ரன். பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் அவங்கள டிசிப்ளின் பண்ணணும், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஈக்குவலாக எல்லாரையும் நம்ம ட்ரீட் பண்ணணும், சில்ட்ரனை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்படுத்தி தரணும். எமோஷ்னல் சப்போர்ட் தரணும், இது டீச்சர்ஸ் தான் மெயினாக பண்ணணும், ஃபார் த ஃபீலிங்ஸ் அண்ட் த வெல்பீயிங் ஆஃப் த சில்ட்ரன். என்கரேஜ் த பார்ட்டிசிபேஷன், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணணும், முடிவு எடுக்கிறதுல டிசிஷன் மேக்கிங்லையும் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி குழந்தை ஹாப்பியாக இருக்கும்போது அந்த இடத்துல லேர்னிங் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போகலாம். பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகளின் கூறுகளை விவரிக்க. Describe the components of psychosocial support and referral services for the vulnerable children. என்னென்ன இருக்கு? ஸோ அதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சப்போர்ட், கவுன்சிலிங், மெடிக்கல் ஹெல்ப் தரது, லீகல் எய்டு கொடுக்கறது, ரீஹாபிட்டேஷனை ஏற்படுத்தி தரது. இதுக்கான ரெஃபரல் என்னென்னா, என்ஜிஓஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஹாப்பி சைல்டு இஸ் ஈக்குவல் டு பெட்டர் லேர்னிங். இது எல்லாமே குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த 5 கொஷின்ஸில் நீங்கள் 3 கொஷின்ஸ் எழுதுனா போதும். ஸோ இப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ தேட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.